கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் முழு உருவ சிலை திறப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கடலூரில் அதிமுக தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை வெற்றி பெற செய்து கடலூர் அதிமுகவின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவோ எனது கூட்டணி சார்பாகவோ அறிவிக்கின்ற வேட்பாளரை இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து கடலூர் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் 3வது சுரங்க திட்டம் அதிமுகவின் அழுத்தத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. 3 சுரங்க திட்டங்களை தொடங்க ஏல இருப்பினை வெளியிட்டது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்தியது அதிமுக அரசாங்கம். விருத்தாச்சலம், திட்டக்குடி பகுதிகளில் சுமார் 12,000 ஏக்கரிலான மக்காச்சோளம் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சுமார் 12,000 ஏக்கர் சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகள் முற்றிலும் காஞ்சி போயிட்டு, அதனால அத பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டும் கேட்டாங்க. இந்த மாவட்டத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தராக இருக்கின்ற அமைச்சர் இங்கே இருக்கின்ற விவசாயியுடைய கஷ்ட துன்பங்களை உணர்ந்து உதவி செய்ய. புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனுக்குடன் நிவாரணம் வழங்கியது அதிமுக அரசு. விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்னைக்கு கடலூர் மாவட்டம் விவசாயத்தில் நம்பி இருந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம், விவசாயிகள் இருந்த மாவட்டம், விவசாய தொழிலாளிகள் இருந்த மாவட்டம். இந்த விவசாயிகளுக்கு இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல. இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு விவசாயிகளுடைய பயிருக்கு காப்பீடு செய்யாத காரணத்தினால வறட்சியால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த நிவாரண தொகை கிடைக்கல. வடலூர் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச ஆய்வு மையம் கட்டுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விடியா திமுக அரசு கடலூர் மாவட்ட மக்களின் கோபத்திற்கு ஆளாவதாகவும் பேச்சு. நிலத்தை எடுத்து நீங்கள் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையத்தை கட்டுன்னு சொன்னோம், அதையெல்லாம் கேட்காம இப்ப அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்பகுதி மக்களுடைய கோபத்துக்கு இந்த அரசு ஆளாயிருக்கின்றது. காவிரி நதிநீர் விவகாரத்தில் துரோகம் இழைத்து வரும் மத்திய அரசு மற்றும் விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தஞ்சாவூர் திலகர் திடலில் வருகிற 29ஆம் தேதி நடைபெறுகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய பங்கு நீரை பெற்று தராத விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். தஞ்சாவூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் பெருமளவில் கலந்து கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் அழைப்பு. தமிழகத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்குகளை விசாரிக்க அமலாக்கத்துறை சிறப்பு இயக்குநர் திடீர் ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் அமலாக்கத்துறை சாட்டையை சுழற்ற தொடங்கியுள்ளதால் திமுக முக்கிய புள்ளிகள் கலக்கம். தாய்லாந்து நாட்டில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல். கஞ்சா இருந்த சூட்கேஸை போட்டுவிட்டு தப்பியோடிய புதுச்சேரியை சேர்ந்த பயணிக்கு வலைவீச்சு. முதல்வரை சந்திக்க சென்ற விவசாயிகளை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கிளாம்பாக்கம் கொண்டு சென்ற காவல்துறை. காவல்துறையினரை அராஜகத்திற்கு விவசாயிகள் கடும் கண்டனம். ஓமலூர் அருகே கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இறந்த நாய்க்குட்டியை வீசி மர்ம நபர்கள் அட்டூழியம். விடியா திமுக ஆட்சியில் குடிநீரில் மலம் கலப்பது, இறந்த நாய்க்குட்டியை வீசுவது என சமூக விரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் இன்றும் நாளையும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஆலோசனை. காலை அரசியல் கட்சிகளுடன் பிரதிநிதிகளுடன்
பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை. வருமான வரி செலுத்தவில்லை என சென்னை பல்கலைக்கழகத்தில் 37 வங்கி கணக்குகள் முடக்கம். விடியா திமுக அரசு தலையிட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டி சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் காட்டு தீயினால் அரிய வகை மூலிகை செடிகள் வனவிலங்குகள் பாதிப்பு. வனத்துறையில் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக தீயை அணைக்கும் பணியில் தொய்வு இருப்பதாக வன ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. பிப்ரவரி மாதத்திலேயே மதுரை, கரூர், ஈரோடு மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கடந்த வெப்பநிலை. அடுத்து வரும் நாட்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் விழாக்கோலம் பூண்டது திருச்செந்தூர். திருப்பதியில் கோவிந்தராஜ் சுவாமி கோயிலில் 5 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்ப திருவிழா நிறைவு. உற்சவர் தெப்பத்தில் எழுந்தருளிய போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். பழனியில் நின்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் மீது வேன் மோதி விபத்து. பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. திருவள்ளூர் அருகே வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 205 கிலோ குட்கா, பான் மசாலா பொருட்கள் பறிமுதல். விடியாட்சியில் குட்கா கடத்தல் அதிகரித்து இருப்பதாகவும் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் எலக்ட்ரீஷியன் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ போதைப் பொருள் பறிமுதல். போதைப் பொருளின் மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய் என தகவல் வெளியானதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீலகிரியில் குடிபோதையில் வாகனத்தை இயக்கி கார்கள், பைக்குகள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நபருக்கு ஆதரவாக செயல்பட்ட காவலர். மஞ்சூர் காவல் நிலைய காவலர் பாதிக்கப்பட்டவர்களிடம் வழக்கு குறித்து கட்ட பஞ்சாயத்து பேசும் வீடியோ காட்சி வெளியானது. அஜாக்கிரதையா ஓட்டிட்டு வந்து உங்க வண்டி கிடிச்சிட்டாரு. அந்த எஃப்ஐஆர் நாங்கள் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவோம். அவர் வந்து 1500 ரூபா ஃபைன் போடுவாங்க. அவர் கட்டிட்டு போயிடுவாரு, கேஸ் முடிஞ்சிடும். உங்களுக்கு தெரியாதனால இதை சொல்றேன். எங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற மாதிரி ஒன்று போட்டு கொடுங்க. நான் இன்சூரன்ஸ் தர முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க. நீங்க வேற மாதிரி எழுதணும்.